2026 சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி மேம் இருக்கும்? சிம்ம ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். இந்த நம்பர் ஃபஸ்ட்டு பேசும்போது 1 அண்ட் 3. 1 அப்படிங்கிறது சூரியனோட நம்பர். ஸோ அவங்களுடைய ராசியே சிம்மம் தான். 1ஆம் நம்பர் சூரியனோடது. ஸோ அது சிறப்பாக இவங்களுக்கு செயல்படும். 3 அப்படிங்கிறது குருவுடைய நம்பர். குரு இவங்களுக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் சிறப்பான நம்பர் தான். ஆனாலும் அவர் ஒரு பக்கம் 8 குருவே. அதனால 50-50 தான் இங்கேயும். ஸோ சூரியன் அப்படிங்கிற 1ஆம் நம்பர் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3 அப்படிங்கிறது குரு. சரியா? ஸோ 50-50 எடுத்துக்கலாம் அதுக்கு. அடுத்தது சிம்ம ராசி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய சுபாவம் எப்படின்னா ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அது பவர். சிம்மம்ங்கிறது சிம்மாசனம் இல்லையா? அப்போ அந்த அதிகாரம் அண்ட் இவங்களுடைய பரம்பரை அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், கலைநாட்டம் உள்ளவர்கள். கலைன்னு 64 கலைகளும் அந்த சிம்மத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு கலையில் இவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். இல்லை ஸ்போர்ட்ஸு, அதே மாதிரி அரசியலுக்கும் இது ரொம்ப உகந்த ராசி லக்னம். சிம்மங்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் சிம்மம் ராசி லக்னம் என்பது. இவங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிற வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 4 கிரகங்களை வச்சே நம்ம பேசலாம். கண்டிப்பா. முதல்ல நம்ம சனி பகவான்லேருந்தே ஆரம்பிப்போம். சனி பகவான் இவங்களுக்கு 6, 7 குடையவர். சிம்மத்துக்கு 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அவர் போய் 8ல் உட்காந்துருக்கார். அப்போது 8 அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே ஒரு பயமுறுத்துகிற நம்பராக தானே இருக்குது. அப்போது இந்த 6ஆம் அதிபதி போய் 8ல் உட்காரும்போது ஒரு விதமான அவஸ்தை அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் இருக்கும். அதே சமயம் 7ஆம் அதிபதியாகி அவர் போய் 8ல் உட்காரும்போது இங்கே பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் சில பேருக்கு, திருமணம் ஆனவர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்க தான் இருக்கும். அதாவது மனைவியால் கணவனுக்கோ இல்லை கணவனால் மனைவிக்கோ திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சங்கடங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான வேலையை அது காமிக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஏற்பாடு பண்ணி அது சில பேருக்கு நின்று போகிற மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஏன்னா இந்த 7 குடையவன் போய் 8ல் உட்காரும்போது இந்த மாதிரியான சில சங்கடங்கள் இருக்கும். ஆனாலும் எதை கண்டும் யாரும் பயப்பட வேண்டாம். இது எல்லாருக்குமே நடக்கும்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் இது பெரிதாக வேலை செய்யாது. அதனால் இதை பார்த்து யாரும் உடனே ஐயோ அப்படின்லாம் பயப்படவே கூடாது. சரியா? இது ஒரு பொதுவான பலன் தான் இது. இப்போ 8ல் சனி பகவான் உட்காந்து அவர் 3 பார்வை அவர் பார்ப்பார் இல்லையா? அப்போ 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய உத்தியோக பாவம், நம்மளுடைய தொழில். ஸோ இந்த பாவத்தை அவர் 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது அது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போது தொழிலில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கும் இவங்களுக்கு. ஒருவேளை தொழில், அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ஏதானும் சில சறுக்கல்கள் இருக்க தான் இருக்கும். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் இல்லையா? தனஸ்தானம் வேறு. இது இவங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் சில பண கஷ்டங்கள் அது மாதிரி இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு, அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கேரண்டி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சில என்ன சொல்லுவாங்க, அப்ரைசல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த வேலை பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. சம்பளத்தில் ஒரு உயர்வு எதிர்பார்ப்பாங்க, கிடைக்காது. போனஸ் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, அது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான சில ஏமாற்றங்கள் இருக்க தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் நிறைய இருக்கும். ஒர்க்கில் நிறைய இவங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் இவங்க பண்ணணும். ஸோ அதுக்கு இவங்க ராவா பகலாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓபி அடித்தாங்கன்னா சனி பகவான் பார்த்துப்பார். அதனால் கொஞ்சம், அதாவது யாருமே பார்க்கல நம்மளை, நம்ம ஜாலியாக இருக்கலாம்லாம் நினைக்கக்கூடாது. சனி பகவான் எங்கேருந்தோ பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் நம்மளை. ஸோ அவருடைய 3ஆம் பார்வையை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். அவருடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது அகெயின் நம்மளுடைய தனஸ்தானத்திலேயே விழும். சிம்ம ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்திலேயே சனி பகவானுடைய 7ஆம் பார்வையும் விழும். அப்போ அங்கேயும் 10ஆம் இடத்துல பார்த்து
நம்ம உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு, இங்கே தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இங்கேயும் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இவங்களுக்கு இருக்க தான் இருக்கும் சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு. அதே மாதிரி அவருடைய 10ஆம் பார்வைங்கிறது 5ஆம் பாவத்தின் மேல் விழும். 5ஆம் பாவம்ங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே 5ஆம் இடம். அந்த பாவத்தில் வந்து இந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விழும்போது குழந்தைகளுக்கு வந்து ஏதான ஒரு சிரமங்கள் இருக்கும். ஏன்னா புத்திரஸ்தானம் இல்லையா, அவங்களுக்கு ஏதான சில சிரமங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். ஓகே. ஏன்னா இவங்கள ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டி நிறைந்த ஒரு தொழில் இல்லை ஒரு கலைத்துறையில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதில் ப்ரூவ் பண்ணணும் அவங்க. அப்போ தான் வந்து அந்த அந்த இடத்த அவங்க தக்க வச்சுக்க முடியும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரைஸஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு இந்த வருஷம் ஏதாவது அவார்டு ரிவார்டு கிடைக்கும், நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அதில் வந்து ஏமாற்றம், அந்த லிஸ்ட்டில் இவங்க பேர் வராமல் கூட இருக்கலாம். இவங்க எதிர்பார்க்குற அந்த தருணத்தில் அது கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னெலாம் கிடையாது. ஓகே. ஒரு சின்ன டெஸ்ட்டு, நம்மளுக்கு ஒரு சோதனை இருக்க தானே இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்புறமா அவர் வந்து கொடுத்துருவார். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி சாக்லேட் அப்படி காமிச்சிட்டு அவங்கள அழ விட்டுட்டு அப்புறம் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. சரியா? அதனால் இதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வந்து சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல இப்போ இருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல அவர் உட்காரும்போது அது லாபஸ்தானம், அது ரெட்டப்பட ராசியில் அவர் உட்கார்ந்துருக்கார். அங்கேருந்து அவரோட பார்வை அப்படிங்கிறது இவங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படிங்கிற 3 பாவங்களில் விழும். 3 அப்படிங்கிறது என்ன? நம்மளோட முயற்சி ஸ்தானம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சிகள் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அங்கே சனி பகவான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சோதனையை கொடுக்கறதுனால இவர் வந்து என்ன பண்ணுவார், கொஞ்சம் நல்ல வேலை செய்ப்பா, கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பாக இரு, உனக்கு கிடைக்கும், சனி பகவானை கொடுக்க சொல்லியிருக்கேன், நீ நல்ல ஆக்டிவாக வேலை பண்ணு, உன்னோட திறமைகளெல்லாம் நல்லா வெளிப்படுத்து, இன்னும் மேம்படுத்திக்கோ, இன்னும் ஏதாவது நீ கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் மோட்டிவேட் பண்ணுவார். அப்புறம் 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அதுவும் சிறப்பு தான். 5ஆம் இடம்ங்கிறதும் ஒரு நல்ல ஆழ்ந்த அறிவு. அப்போ அந்த கலைத்துறையில் இன்னும் என்னெல்லாம் உன்னை வந்து நீ அப்கிரேட் பண்ணிக்கலாம், முயற்சி பண்ணு, அப்போ நான் சனி பகவான்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு கொடுக்க சொல்கிறேன், ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கோ அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அதையும் இவங்க பண்ணணும். அப்புறம் 7ஆம் பாவம், அதை களத்திர பாவம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, சனி பகவான் வந்து இப்போ 8ல் உட்காந்துருக்கனால ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் அந்த ஹார்மனி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அது மாதிரி. ஸோ இவர் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக சமத்தாக இருப்பா, நீ வந்து சொன்ன பேச்சை யாராவது ஒருத்தரை விட்டு கொடுத்து போங்க, அவங்க பேச்சை நீங்கள் கேளுங்க, இல்லை இவங்க பேச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு இது பண்ணுவார். ஓகே. ஸோ அந்த இடத்துல அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி அடுத்தது அவர் கடகத்துக்கு வருவார் இல்லையா, கடகத்துக்கு வரும்போது விரய பாவத்துக்கு வந்துடுறாரு. சிம்மத்துக்கு விரய பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்து அவர் எங்கே இப்போ பார்க்க போகிறாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பார். விரய பாவத்தில் உட்கார்ந்து விரயத்தை ஏற்படுத்துவார். அது எதுக்காக அப்படின்னா 4ஆம் பாவம்ங்கிற அந்த சொத்து வண்டி வாகனம்ங்கிற அந்த பாவத்தை பார்க்க போகிறாரு இல்லையா, அப்போது உங்களை ஒரு வீடோ வாசலோ வண்டி புது காரு அது மாதிரி வாங்க வச்சு விரயத்தை பண்ண வைப்பார். ஏன்னா 4ஆம் பாவம் சுகஸ்தானம் தானே, அப்போ அதை பார்ப்பார். அப்புறம் 6ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ நீ இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னா இஎம்ஐ லோன் வாங்கணும், அப்போ அந்த 6ஆம் பாவத்தை பார்த்து உனக்கு லோனை வந்து நிறைய எடுக்க வைப்பார். அதுக்கப்புறம் 8ஆம் பாவத்தையும் பார்ப்பார். சரி நீ லோன் வந்து கரெக்டாக அளவுக்கு நிதானமாக வாங்கு, ரொம்ப ஓவராக வாங்கினீன்னா அங்கே 8ஆம் பாவத்தையும் நான் பார்க்குறேன், அப்போ வட்டி வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியும் போயிடும். ஸோ இது மாதிரியான சில வேலைகளை அவர் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக வந்து சில விஷயங்களை வந்து உணர்வு பூர்வமாக இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிச்சுவேஷன்ஸை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணலாம். எதை கண்டும் நம்ம எதுக்கு பயப்படணும், தேவையே இல்லை. எல்லா இடத்துலையும் நம்மளோட புத்தியை தான் யூஸ் பண்ணணும், அதுதான் இங்கே முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த 2 சாயா கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா
சிம்மம் அப்படிங்கிற அந்த ராசி மேலேயே கேது உட்காந்துருக்கார். நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மம் ராசி லக்னம் அங்கே கேது உட்காரும்போது என்ன ஆகும், இவருக்கே வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ்னஸ் இருக்காது. கொஞ்சம் ஒரு ஏன்னா கேது வந்து எல்லாத்தையும் சுருக்கக்கூடியவர் தானே. அப்போ இவர் மனசில் 1000 விஷயங்கள் இருந்தால் கூட அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாதகத்தில் பர்மனெண்ட்டாக அப்படி இருந்தால் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு டெம்பரரி இது தானே. அப்போ நம்ம ராசி மேலேயே அவர் உட்காரும்போது சில உடம்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாமும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஹெல்த் வந்து ஏன்னா இந்த இடம் வந்து நம்மளை பற்றியே சொல்கிற விஷயம் இல்லையா. அப்போது ஹெல்த் இஷ்யூஸ் எஸ்பெஷலி வயறு சம்மந்தப்பட்ட கட்டு அஜீரண கோளாறுகள் அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். நல்ல ஹெல்த்தி டயட்டாக சாப்பிடணும். ஏன்னா அந்த இடம் வந்து கால் பிளாடர் நம்மளுடைய ஸ்டமக் ஏரியாலாம் அந்த சிம்மம் தான். அப்போ சாப்பாட்டு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கார். 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது எதிராளிகள்கிட்டேருந்து எதிர்பார்ப்புகள் நம்ம மேலே நிறைய இருக்கும். அதாவது நீ இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்ஸ் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கம்பெனிலேயே வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம பாஸுக்கு வந்து நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற மாதிரி நிறைய பண்ணணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த எதிராளிகளிடம் எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொண்டு அதுக்கு அடாப்ட் ஆகணும். ஆனால் இங்கே வந்து கேது அதை செய்ய விட மாட்டார். இவர் சுருக்கக்கூடியவர். ஆனால் அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அந்த எதிர்பார்ப்பை நம்ம மேலே வைக்கும்போது அந்த இதுக்கு நம்ம ஈடு கொடுக்கணும். இந்த பேலன்ஸ் தான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஓகே. அதாவது வந்து ஓட்டும் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ்மா? பர்சன்டேஜ் அப்படின்னா 50 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் இவங்களுடைய சாமர்த்தியத்தில் தான் அதை ஓட்டணும். இவங்க வழிபடக்கூடிய கடவுள்? கடவுள் அப்படின்னு எடுத்தால் இவங்களுக்கும் முருகப்பெருமான், சிவன் இந்த 2 கடவுள் தான் ரொம்ப உகந்தது. அதுலேயும் திருவண்ணாமலை. ஏன்னா சிம்மம்ங்கிறது திருவண்ணாமலை தான். ஸோ ஈசனை போய் பிடிச்சாலே போதும். அவர் காலடியில் போய் விழுந்து சரணாகதி ஆகிட்டா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை வந்து அண்டாது. ஓகே. இது வந்து எல்லாருக்கும் நடக்கும்லாம் நான் சொல்லலை. அகெயின் அவரவர் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். ஓகே. ஒரே பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு. சனி வந்து ப்ராப்ளத்தை கொடுக்க, குரு வந்து காப்பாற்று அப்படின்னு அது சொல்லிட்டு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இப்படி போயிட்டு. தான் இருக்கும். ஓகே அதாவது ஓகே ரியல் ஓகே. லைஃப் சிச்சுவேஷன்ஸும் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓகே. நம்ம சும்மா ஒரு வருஷத்துக்கு பேசுகிறோம். ஆனால் ரியல் லைஃப் சிச்சுவேஷனும் இதே தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது ரியலாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சிம்மராசி நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.